லட்சுமி, சீக்கிரம் காப்பியை கொண்டு வா. எவ்வளவு நேரம்? ஓ, என்னது இது? லட்சுமியை காணும். இங்க ஒரு துண்டு கிடக்கு, துண்டு மேல துட்டெல்லாம் கிடக்கு. இந்த வீட்டுல யாருக்காட்டு பொறுப்பு இருக்கா? இப்படி துட்டெல்லாம் கொண்டு நடு வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்களே. உழைச்சு சம்பாதிக்கிறவனுக்கு தானே துட்டோட அருமை தெரியும். இவளுகளுக்கெல்லாம் துட்டை கொடுத்து பழக்குதமில்ல. எல்லாம் ஏன் தப்பு தான். அட கடவுளே, ரோட்ல எல்லாம் படுத்தேன், நல்லா தூங்கிட்டேன் போல. யாரோ துண்டை கொண்டு வந்து போட்டிருக்காங்களே. இப்படி துட்டு போட்டு போயிருக்காங்க. அப்படின்னா என்னைய பார்த்து ரோட்ல போறவங்க வர்றவங்கலாம் பிச்சைக்காரன்ல நினைச்சிருப்பாங்க. அசிங்கமா போயிட்டே. கடவுளே, என்ன இப்படி நடந்துட்டு? எம்மாடி, யாராவது பாத்துட போறாங்க. இன்னமும் கொஞ்ச நேரம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது. எந்திரிச்சு ஓடிடணும். நல்ல வேலை, நம்ம இங்கே படுத்து கிடந்ததை நம்ம ஊருக்காரிக்கு யாருமே பார்க்கல. பார்த்துருந்தாளுங்கன்னா அவ்வளோதான். ஐயையோ, லட்சுமி அக்கா புருஷன் இப்படி ரோட்ல படுத்து கிடக்காரு, பிச்சை எடுக்காருன்னு என்னைய ஊர் பூரம் கேவலப்படுத்தி விட்டுருப்பாளுகளே. இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா தப்பிக்க முடியாது. அதுக்குள்ள அந்த கிட்டினி திருட வந்து கிட்டினியை தோண்டி எடுத்துட்டு போயிருவான். நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாட்டும் ஒரு முயற்சி பண்ணித்தான் ஆகணும். என்னைய காணோன்னு எங்க மாமியாருக்கு எங்க வீட்டுக்காருக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய தேடி இருப்பாளுங்க. அவளுக்கு தானே கூட படுத்திருந்தாளுங்க. அதனால காலையில எந்திரிச்சு காணோன்னு தேடி இருப்பாளுங்க. அவளுக்கு என்ன எங்கெல்லாம் தேடி அலைதாளுகளோ தெரியலையே. எங்க வீட்டுக்காரர் ஏதோ கோவத்துல என்னைய திட்டி விட்டுட்டாரு. ஆனா என்னைய காணோன்னு தெரிஞ்சா மனுஷன் பாவம் வருத்தப்படுவாரு. எங்கெல்லாம் தேடி அலைதாரோ தெரியல. சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியல. அவர் எப்படி இருக்காருன்னு கூட தெரியலையே. பிள்ளைகள் எப்படி இருக்காளுங்கன்னு தெரியல. மாமனார் மாமியார் எல்லாம் என்ன ஆனாக எப்படி இருக்காங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேக்கி. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்படி தப்பிக்க? இங்க இருந்து இறங்கி போக முடியாது. கையை நல்லா சேர்த்து வச்சு கட்டி வச்சுட்டானுங்க பாவி பயலுக. சரி, பேசாம இந்த சேரோட குதிச்சு குதிச்சு அப்படியே தாண்டி தாண்டி போயிருவோம். குதிச்சு பாப்போம். லட்சுமி, உன்னால முடியும். குதி குதி, முடியும். சேர் அசைவனாங்க. சரி, வேற வழியே கிடையாது. 1 2 3ன்னு சொல்லணும். 3 சொல்லி முடிச்சோடனே டக்குன்னு குதிச்சிடணும். 1 2 3. எப்பாடி, கொஞ்சோண்டு நவுண்டுட்டுப்பா. எப்படியோ கொஞ்சம் குதிச்சுட்டேன். இதே மாதிரியே குதிச்சு குதிச்சு எப்படியாட்டும் அந்த கதவு கிட்ட போயிடணும். கதவு கிட்ட போயிட்டேன்னா எப்படியாவது சத்தம் போட்டு யாரையாவது கூப்பிடலாம். ரோட்ல போறவங்க வரவங்க யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள வந்து காப்பாத்திடுவாங்க. லட்சுமி, மனசு தளர விட்டுறாத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்படியே குதிச்சு குதிச்சு போனேன்னு வச்சுக்கோயேன், வாசல் வந்துரும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு. உன்னால முடியும் லட்சுமி, முடியும் முடியும். உன்னால முடியும். சிங்க பெண்ணே, சிங்க பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னையே சேரும். எத்தே, சீக்கிரம் வாங்கத்தே. நீங்க சங்கான் நடந்து வர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும் போல. ஏற்கனவே இருட்ட போகுது. சீக்கிரம் வாங்க. வந்துகிட்டு தானே இருக்கேன். அதுக்குள்ள ஏன் பறக்க? எத்தே, பசி தாங்க முடியலத்தே. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. பசிக்குது, மயக்கமா வருதுத்தே. அதனாலதான் சொன்னேன், எப்படியாட்டு சீக்கிரம் போய் லட்சுமி அக்காவை கண்டுபிடிச்சிட்டா என்னத்தையாவது சாப்பிடலாம்ல. மர்மோளே, அப்படியே நில்லு. எத்தே, என்னத்தே, ஏற்கனவே காலெல்லாம் வலிக்குத்தே. வாங்க போவோம். மர்மோளே, நீ பசிக்கின்னு சொன்னல, அதுக்கு தான் அத்தை நின்னேன். பசிக்கிறதுக்கு எதுக்குத்தே இங்க நிக்கீங்க? வாங்க அந்த பக்கமா போவோம். அங்கிட்ட ஏதாவது கடை சிக்கும். கடையில இந்த 10 ரூபா ஜூஸ் பாட்டில் எதுவும் இருக்கும்ல, வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போவோம். என்ன மர்மோளே, அல்பதனமா 10 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி குடிக்கணுங்க. இங்க ஒரு விருந்தே காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்கு இப்ப ஜூஸ் குடிக்கணுங்க? நல்ல கோழிக்கறி வச்சு சோறு திங்கியா? எத்தே, இங்க எங்கத்தே சோறு இருக்கு? இங்க ஒரு பழைய ஓட்ட வீடும் ஒரு 4 கோழியும் தானே நிக்கி. அதைத்தான் மர்மவளை நானும் சொல்லுதேன். இங்க பாத்தியா எத்தனை கோழி நிக்கி? எல்லாம் நல்ல வெட கோழியா இருக்கு. ஏதாட்டும் ஒரு கோழியை பிடிச்சி நல்லா பொரிச்சு தின்னுட்டு போகுமா? எத்தே, உங்களுக்கு கொஞ்சமாட்டு பொறுப்பு இருக்காத்தே? பொறுப்பு இருக்கான்னு கேட்கேன், பதில் சொல்லுங்க. தப்புதான் மர்மவளே, தெரியாம சொல்லிட்டேன். அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சி பொரிச்சு திங்கணும்னு சொன்னது தப்புதான். என்னைய மன்னிச்சிரு. எத்தே, அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சி பொரிச்சு திங்கிறது தப்புன்னு சொல்லலத்தே. இப்படி வந்த இடத்துல திடீர்னு கோழியை பிடிச்சி பொரின்னு சொல்லுதீங்க. அடுப்புக்கு நான் என்ன செய்ய? அடுப்பு இல்ல, சட்டி இல்ல, மசால் பொடி இல்ல, உப்பு இல்ல, மிளகா பொடி இல்ல, ஒன்னும் இல்ல. எப்படி நான் கோழியை பொரிக்க? அதான கேக்கேன். நீயாவது கோழியை பார்த்துட்டு பொரிச்சு திங்காம விடுறதாது. நீ ஏன் மர்மவளாச்சே, அப்படிலாம் விட்டுருவியா? நம்ம இப்ப பொரிச்சு திங்கதான் நேரம் இல்ல மர்மவளே. ஆனா இந்த கோழியை பிடிச்சி ஒரு கட்டப்பையில போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருமா? வீட்டுல போய் பொரிச்சு தின்னுக்கிடுவோம். எத்தே, நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். இப்ப விட்டா கோழி பிறவு கிடைக்காதுத்தே. ஆனா கோழியை கொண்டு போறதுக்கு கட்டப்பை இல்லையே. கையில தூக்கிட்டு போனோம்னா யாராவது பாத்துருவாங்கல்ல. கட்டப்பை இருக்கு மர்மோளே. அந்த வர்ற இடத்துல அவனுக்குள்ள கிடந்துச்சு ஒரு கட்டப்பை. ஒரு ஓரமா மரத்துக்கிட்ட கிடந்துச்சு. நான் போய் எடுத்துட்டு வந்துருந்தேன், இரு. கோழி ஒவ்வொன்றும் நல்ல பெருசு பெருசா இருக்கே. ஒவ்வொன்றும் 2 கிலோ 3 கிலோ தேரும் போல. யாரு வீட்டு கோழின்னு தெரியலையே.
நம்ம பக்கத்து வீட்டு பங்கஜக்கா கோழியா இருக்குமோ? அவங்க அவுத்து விட்டுருப்பாங்க, இங்க வந்து மேய்ஞ்சிட்டு கிடக்கு போல. சரி, யார் வீட்டு கோழியா இருந்தா என்ன, இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் குழம்பு சட்டியில வேக போகுது. மருமோளே இன்னும் இருக்கு பாரு கட்டுப்பையி. இது லட்சுமி அக்கா வீட்டு கட்டப்பை இல்ல. கட்டை ஒரு பக்கம் பிஞ்சிட்டுன்னு தூக்கி தூரல்ல போட்டாங்க, அதை போய் தூக்கிட்டு வந்தீங்களாக்கும். அப்படியாட்டி லட்சுமி வீட்டு கட்டப்பையா? சரி, யார் பையா இருந்தா என்ன, இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகுதுல்ல. ஆமாத்தே, அதுவும் சரிதான். சரி, நம்ம கோழியை பிடிச்சி உள்ள போடுவோமா? எந்த கோழி நல்ல கனமா இருக்குன்னு பார்த்து பறக்கி உள்ள போடு மருமோளே, தூக்கிட்டு போவோம். இருங்கத்தே பாக்கேன். இந்த கோழி நல்லா பார்க்க அழகா தான் இருக்கு. ஆனா என்னைய பார்த்து அந்த பக்கமா திரும்பி நிக்கி, அதனால எனக்கு இந்த கோழியை பிடிக்கல. இந்த வெள்ளை கலர் கோழி என்னைய மாதிரி பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கு. ஆனா திங்கிறதுக்கு காணாதே, நம்ம நெட்டச்சி மாதிரி எலும்பும் தோலுமால இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கோழி தான் நல்ல பொதுக்கு பொதுக்கு நல்ல பெருசா இருக்கு. இந்த கோழியை கொண்டு போய் போட்டாதான் நல்ல குழம்பு வைக்க பொறிக்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு காணும். இந்த நிக்கி பாத்தீங்களா, இந்த செவலை கோழியை தூக்கிடுவோமா? மருமோளே நானும் அந்த கோழியை தான் சொல்லணும்னு நினைச்சேன், நீயும் அதே கோழி கரெக்டா சொல்லிட்ட. பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு ஜோடி பொருத்தோன்னு. தூக்கு மருமோளே. கோழி தங்கம், வாங்க வாங்க வாங்க, அக்காட்ட வாங்க. பிடிச்சிட்டேன் தே. மருமோளே கோழி நல்ல பெருசா இருக்குல்ல, 3 கிலோ தேரும் போல. ஆமத்தே, நல்ல பெரிய கோழியா இருக்குல்ல. இந்த கோழியை கொண்டு போய் கோழி குழம்பு, கோழி சுக்கா, கோழி வறுவல், அது இதுன்னு எல்லாம் செஞ்சிடணும் தே. மருமோளே அப்படியே அத்தைக்கு கொஞ்சம் கோழி சூப்பு வச்சு தாரியா? சூப்பு தானே வச்சுட்டா போச்சு. சீக்கிரம் நீங்க கட்டப்பைய காட்டுங்க, பிறகு கோழிக்காரங்க பாத்துட்டாங்கன்னா வம்பா போயிரும். இந்த மருமோளே பையி உள்ள போடு. போட்டாச்சுத்தே. சரி மருமோளே, இருட்ட போகுது, வா, இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்கு. அப்படியே போய் லட்சுமியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு போவோம். சரித்தே, வாங்க சீக்கிரம் போவோம். இளிச்சக்காவும் நெட்டச்சியும் வேற தேடி அலைவாங்க, நம்மளையும் காணும்னு ஒரு பக்கம் தேட போறாங்க. வாங்க போவோம். கோழி கோழி ஓமை கோழி, உன்னை தின்னாலே ஆனந்தமே. கோழி சூப்பு, கோழி வறுவல், கோழி பொரியல், கோழி குழம்பு, ஆஹா நினைச்சு பார்க்கவே அற்புதமா இருக்கே. இளிச்சக்கா, என்னால நடக்கவே முடியல. கால்லாம் ரொம்ப வலிக்கி, தண்ணி தாகமா இருக்கு. எங்கனையாவது மயங்கி விழுந்துட்டேன்னா தூக்கிட்டு போங்க என்ன. நம்ம ஊர்ல தண்ணிக்கா பஞ்சம்? இங்க பத்தியா பின்னால எவ்வளவு பெரிய ஆறு இருக்குன்னு. வா, கிட்ட போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். ஆமாக்கா, நானும் அதே தான் நினைச்சேன். தண்ணி குடிக்காம இதுக்கு மேல நம்மளால நடக்க முடியாது. எங்கனையாவது விழுந்துருவேன். வாங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவோம். சரி டி, நட. மணி 6க்கு மேலே ஆயிட்டு. இந்த ராமு மனுஷன் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாரு. வந்த உடனே நெட்டமான்னு என்னையத்தான் தேடுவாரு. இப்போ வேற சமையல் பண்ணி கொடுத்து பழக்கிட்டேனா, காப்பி எங்க சோறு எங்கன்னு வந்து அடுப்பாங்கரையிலே நிற்பாரு. இவரை வேற சமாளிக்கணும். நான் வேற அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரல, அத்தைகிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். சரி, அவங்க ஏதாட்டும் ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிடுவாங்க. பாத்தியாட்டி, இவனுக்குள்ள நல்ல சுத்தமான தண்ணியா இருக்கு பாரு, இங்க குடிச்சிட்டு வா, போவோம். சரி இளிச்சக்கா, இருங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வாரேன். எம் 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 எம். எப்பாடி, இப்போ தான் போன உயிரே மறுபடியும் வந்த மாதிரி இருக்கு. இளிச்சக்கா, நான் நல்ல வயிறு முட்டை தண்ணி குடிச்சிட்டேன். நீங்களும் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வாங்க. எனக்கு வேண்டாம் டி, தண்ணி குடிக்கிற மாதிரியா இருக்கேன். உயிருக்கு உயிரா பழகின தங்கச்சியை காணும், அவளை தேடி அலைய வேண்டாமா? தண்ணி குடிக்க எங்க நேரம் இருக்கு? நானும் லட்சுமி அக்காவை பார்க்குற வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருக்கணும் தான் நினச்சேன். ஆனால் இருக்க முடியலையே, பசி வேற வயிற்ற கொள்ளுதே. என்ன செய்ய? சரி, கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போவோமேன்னு வந்தேன். தப்பா நினச்சிக்கிட்டாதீங்கக்கா. தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் வயிறு ஒரே மாதிரியா இருக்கும். ஒரு சிலருக்கு பசிக்கும், ஒரு சிலருக்கு பசிக்காது. உடனே சாப்பிட்றவங்கள பார்த்துட்டு எம்மா எப்ப பார்த்தாலும் எவ்வளவு தின்னுக்கிட்டே இருக்காம்பாங்க. அவங்க வயிற்ற பத்தி அவங்களுக்கு தானே தெரியும். அவங்க தப்பா இது? ஆமா இளிச்சக்கா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வயிறு பசிச்சுக்கிட்டே இருக்கு. என்னது கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ இதெல்லாம் ஏன் தப்பு கிடையாதுல்ல, என் வயிறு தப்பு என்னக்கா? நம்ம ஒன்று சொன்னா இவளுக்கு ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிடுவாளுங்க. சரிடி, வா போவோம். சரி இளிச்சக்கா, தாண்டி வந்துருவீங்களா இடுப்புல தூக்கிட்டு போட்டா? இம்மா தாண்டி வாரம்மா, அதான் பாலை மாதிரி கட்டி விட்டுருக்காங்கல்ல, ஏறி வர தெரியாதா? இவளுக்கு வளர்ந்துட்டாளுங்கிறதுக்காக எல்லாரையும் அசிங்கப்படுத்துவாளுங்க. நெட்ட தங்கம், பார்த்து வாம்மா, ஒரே இருட்டு கசமா இருக்கு. காலில் கல்லுகளில் தட்டி விட்டுற போது, பார்த்து நடந்து வா. ராத்திரி ஆயிட்டு, நம்மளும் ஊரு பூரம் தேடிட்டோம். இன்னும் எங்க போய் தேடனே தெரியலையே. லட்சுமி அக்கா எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியலையே. ஆமாட்டி, பயமா இருக்கு. லட்சுமிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. சரி, இன்னும் 2-3 இடம் தானே இருக்கு, அங்கேயும் போய் அப்படியே தேடிட்டு போயிருவோம். போலீஸ்காரங்களெல்லாம் தேட சொன்னோம். தேட போனாங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. அந்த தலைவர் வேற ஆரஞ்சு மண்டையிட்ட சொல்லிட்டு நான் போய் தேட போறேன்னாரு. அவனை கூட்டு போனாரா இல்லையான்னு தெரியல. அவர் தேடின மாதிரி ஒன்றும் தெரியலையே. தேடுவாகட்டி, அதெல்லாம் தேடாம இருக்க மாட்டாங்க. நம்ம தலைவரும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கிற ஆளா? அவர் நம்ம ஊர்க்காரங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிருவாரு. அவர் கண்டிப்பா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. போலீஸ்காரங்களும் ஒன்றும் குறை சொல்லக்கூடாது, அவங்களும் நல்லா தேடதான் செய்வாங்க.
நடக்கவே முடியல இளிச்சக்கா. இதுக்கு மேலே நடந்தானே எங்கேயாவது உளுந்துருவோம் போல. நான் வேணா இடுப்புல வச்சு தூக்கிட்டு போட்டா? ஆ சரி இளிச்சக்கா, இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போங்க. ஆளையும் மண்டையும் பாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு தூக்கிட்டு போட்டேன்னு கேட்டா உடனே இடுப்புல ஏறி உட்காரட்டான்னு கேட்க. உன் வளர்த்திக்கு நான் உன்னை இடுப்புல வச்சு தூக்கிட்டு போக முடிய மாட்டி? அப்புறம் எதுக்கு கேட்கீங்க? நான் சும்மா அப்படித்தான் ஒரு பேச்சுக்கு கேட்பேன். பாவு நீ கஷ்டப்பட்டு நடந்து வரல, அதனால உன்னை தூக்கிட்டு போட்டாட்டி நான் கேட்பேன். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஐயோ வேண்டாம் இளிச்சக்கா, நீங்களும் தானே கஷ்டப்பட்டு நடந்து வரீங்க, நானே நடந்து வந்துருதேன், நீங்க முன்னால நடங்க அப்படின்னு சொல்லணும் டி. ஓஹோ அப்படி சொல்லணுமோ? ஆனால் நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லதா போச்சுன்னு இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிடுவேன். எல்லாம் என் நேரம்மா. சரி வா, இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம். லட்சுமி நீ எங்கிட்டே இருக்க? உன்னைய தேடி தேடி இப்படி அலையுதமே, நீ இருக்கிற இடத்த கண்டையே பிடிக்க முடியலையே. கடவுளே, லட்சுமி இருக்கிற இடத்த எங்களுக்கு காட்டி கொடுங்க. மருமோளே, காலை எட்டு எடுத்து வைக்க முடியல டி, இடுப்புலாம் வேற வலிக்கு. ஏத்தே என்னாலையும் நடக்க முடியலத்தே. காலு கடியில ஏதோ கட்டைய வச்சு கட்டி வச்ச மாதிரி இருக்கு, கால் அசைக்கவே முடியல. லட்சுமி நீ எங்க கிடக்க? உன்னைய தேடி தேடி என் ஜீவனையே போயிரும் போல. தேடி 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 தீர்ப்போமா லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா எங்க நீ போனாயோ? கண்ணில் உன்னை காணும் முன்னே நாங்க செத்துருவோமோ? அலைந்து உன்னை காண்பது வாழ்வில் சாத்தியமா? இல்ல நீ கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு சங்கு ஊதிடுவாங்களா? ஓ உனக்கு மனத்திலே எங்க நினைப்பு இருக்குமா? லட்சுமி அக்கா சீக்கிரம் வாங்க. ஓ லட்சுமி அக்கா. அடியே நெட்டச்சி, இங்க பாத்தியா யார் வந்திருக்கான்னு? இவ்வளவு நேரம் தனியா போறமேன்னு கவலைப்பட்டோம், இங்க பாரு நம்ம குரூப் வந்துட்டு. மாலாக்கா நல்ல வேளை உங்களை பார்த்தேன். உங்களெல்லாம் பார்ப்பேன்னு கனவுல கூட நினச்சே பார்க்கல மாலாக்கா. உங்களை பார்க்காமையே இப்படியே நடந்து நடந்து செத்துருவனோன்னு நினச்சேன். யார் அது? குரலை கேட்டா நெட்டச்சி குரல் மாதிரி இருக்கு, குரல் மட்டும்தான் கேக்கு, மூஞ்சி ஒன்றும் தெரியலையே, கண்ணே தெரிய மாட்டேக்கே. என்னட்டி சொல்லுத? கண்ணு தெரிய மாட்டேக்கா? என்ன ஆச்சு? பசி மயக்கமுட்டி, காலையில இருந்து ஒன்றும் திங்காம அலையுதோம் பத்தியா, அதான் பசி மயக்கத்துல மயக்கம் வருது. இதுக்கு மேலே தேடி அலைய இடமும் இல்லை, எங்கே போகணும்னு தெரியல, நடக்கவும் முடியல. இப்போ என்ன செய்ய? சரி ஒன்று செய்யுவோம். பொழுது நல்லா இருட்டி போச்சு, இதுக்கு மேலே போய் தேடவும் முடியாது. நம்ம தான் 4 பேர் இருக்கோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துக்கிடலாம். இவனுக்குள்ளே உட்காந்துக்கிடுவோம், பொழுது விடிஞ்சோன்னு போய் தேடுவோம். இளிச்சக்கா இப்போ தான் காதுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு, நல்ல வார்த்தை சொன்னீங்க. வாங்க இங்கனே உட்காந்துட்டு காலையில் எந்திரிச்சோன்னு ஓடிடுவோம். இளிச்சவளே, செத்த இங்கனே குறுக்க சாக்க என்ன? சரி சரி எல்லாரும் தூங்குங்க, பாவமா இருக்கு உங்களை பார்த்தாலும். காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம இப்படி அலைஞ்சிருக்கீங்களே, யார் இப்படி செய்வா? சரி கொஞ்ச நேரம் கடங்க, தூங்குங்க, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? காலையில விடிஞ்சோடனே எழுப்புதேன். படுத்த உடனே 3 பேர் நல்லா தூங்கிட்டாங்களே. சரி அசதியா இருப்பாங்க, தூங்கட்டும். காலையில இருந்து அலைஞ்சிருக்காங்கல்ல, நம்மளுக்கும் கை காலெல்லாம் வலிக்கத்தான் செய்யுது, படுக்கணும் போலதான் இருக்கு. ஆனா படுத்தோம்னா வேலைக்கு ஆகாது. சரி நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த இடத்த பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு, காட்டு பகுதியா இருக்கு, எதுவும் புளிச்சிங்க வந்துடக்கூடாது, இல்லைன்னா எவனும் திருடங்கிருடம் வந்துடக்கூடாதுல்ல, அதனால நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்போம். இவங்க 3 பேரும் தூங்கட்டும்.